ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் கற்றவற்றை வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. ஒவ்வொருவன் பின்னாலும் அவனவன் நிழல் தொடர்ந்து வரும். அதுபோல ஒவ்வொருவன் ஊழ்வினையும் தொடர்ந்து வரும். இதனை புரிந்து நடக்க வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டிக்கவுண்டனூர் மற்றும் புதுப்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் நடராஜபுரம் மற்றும் புதுமாயக்குளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. திருவடி சரணம். திருவடி சரணம். கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், பரவலூர். என் பேர் அஞ்சலை. நான் அம்மாட்ட ஒரு 38 வருஷமாக கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கேன். மேலும் மேலும் நான் ரொம்ப ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன். எனக்கு 2 பையன். அம்மாவோட அருளாசியால் நாங்கள் நல்லாவே இருக்கோம். பேர பிள்ளைங்க, அம்மாவோட அருளாசியால் பேர பிள்ளைங்க. அம்மாவட்ட வீடே இல்லாமல் இருந்தேன். அம்மாட்ட பாத பூஜை பண்ணேன். அம்மாட்ட அபிஷேகத்துக்கு வருவேன், அடிக்கடி வருவேன். பாத பூஜை பண்ணும்போது அம்மா சொல்லிச்சு, வீடு, கல்யாணம், பேர பிள்ளைங்க, தொழில் வளம்னு சொல்லிச்சு. அந்தமாரி தான் அம்மா எனக்கு எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கு. நான் எல்லா விழா காலங்களுக்கும் நான் வருவேன். அம்மாவை புட்பாதத்தை நான் எப்போதும் அம்மாவை நினச்சி ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அம்மாவை நினச்சி தான் நான் அழுவேன். அம்மாவை எல்லோரும் இப்போ கஞ்சி கலையம் வருது, வாங்க கஞ்சி கலையம், பால் அபிஷேகம்லாம் வாங்க. இந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெளிச்சிட்டு பால்லாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, நல்லா பேசுங்க. நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எங்கள் பேர குழந்தைங்களாம் பேசுங்க, நல்லபடியாக இருக்குவோம். அம்மாவோடைய அருளாசியெல்லாம் அமாவாசைக்கு நாங்கள் வருவோம். அம்மா கருணை உள்ள தெய்வம். எங்கே போனாலும் அம்மாவுடைய பேசும் தெய்வம். அம்மா எல்லாத்துக்கும் தலைவி. அம்மா என்ன கேட்ட வரம் தரும். அம்மா நம்ம கஷ்டத்தோடு ஒரு கண்ணீர் விட்டு அழுதோம்னா அம்மா உடனே அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்கும். அம்மாவை நான் எப்பொழுதும் நான் எங்கே போனாலும், வண்டியில் போனாலும், எங்கே போனாலும், எந்த வேலைக்கு போனாலும் சரி தான், அம்மாவை மூலம் மாத்திரம் சொல்லிட்டு தான் நான் போவேன். அம்மாவோட அருளாசியால் நல்லபடியாக இருக்கும். அம்மா குழந்தை குட்டியோட நல்லபடியாக இருக்கும். அமாவாசைக்கு, பௌர்ணமி, எல்லா இதுக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பௌர்ணமி 4-5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்ப வந்திருக்கேன். நான் இப்போ பாத பூஜை பண்ணிட்டு தான் அம்மாட்ட வரோம். அம்மா எப்போதும் செவ்வாடை கட்டுங்க, மன்றத்துக்கு போங்க, சொண்டு செய்யுங்க. நல்லா அம்மாவோடைய அருளாசி எப்போதும் இருக்கும். நான் அம்மாவோடைய அருளாசியெல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் சொந்த பந்தங்கள்லாம் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு தான் பார்க்குங்க. அம்மா நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தரணுங்கிறத அம்மா தரும். சொந்த பந்தங்கள்லாம் நம்பாதீங்க, அம்மாவை நம்பி வாங்க. அம்மாவை நம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் செவ்வாடை கட்டி வந்தீங்கன்னா அம்மா பார்த்துக்கும். நீங்கள் துணை இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க, அம்மா பார்த்துக்கும். அம்மாவை மனசார நினச்சி அம்மாவை நினச்சி வாங்க. கண்டிப்பாக வாங்க. கஞ்சி கலையம் எடுங்க, கஞ்சிக்கு பஞ்சம் வராமல் இருக்கும். பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நம்ம கையாலேயே பண்ணுறோம். எந்த கோயிலில் இவ்வளோ கோயில் இருக்குது, எந்த கோயிலில் நான் கோயிலெலாம் குறை சொல்லல. அம்மாவுடைய கோயிலில் நம்ம சுயம்புக்கு நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அது எங்கே வாய்ப்பு கிடைக்குது, நம்ம கையாலே மாலை போட்டாலும் நம்மளே இது பண்ணுறோம். அபிஷேகத்துக்கு வந்தாலும் சரி தான், நம்ம கையாலேயே ஒரு ரோட்டா பால் கொடுத்து நம்ம கையாலே கருவறையில் போய் நம்மளை அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. எந்த கோயிலாக நம்ம அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்களா, நம்ம கையாலேயே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடிக்கடி நான் அங்கே வருவேன். அதேமாரி ஒரு தடவை எங்களுக்கு 2 பொண்ணு, எங்கள் பெரிய மருமகளுக்கு, பெரிய பையனுக்கு
அம்மாட்ட வந்து வேணும்னா 3வது இதாக இருக்கும் பையனாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். மருமக வந்து சந்தேகமாக இருந்தது. அம்மாட்ட வந்து அபிஷேகத்துக்கு குறிப்பிடத்தில் வந்து நான் நின்றுக்கிட்டு மணி அபிஷேகம் முடிஞ்சு மணி 4:30 இருக்கும். வெளில வந்து அலங்காரம் பண்ணாங்க கருவறையில். நாங்கள் வெளில வந்து அம்மாக்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து நின்று நாங்கள் அழுது, அம்மா இந்த மாதிரி இருக்குது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி நானும் எங்கள் பெரிய மருமகளும் வந்து நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு காட்சி கொடுத்தது. அம்மா கண்ணை மூடி அம்மா அருள்வாக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு அம்மா இப்படி அசைஞ்சுது. நான் அசைஞ்சதுன்னு சொல்லிட்டு அம்மா நம்மளுக்கு அம்மா அருள்வாக்கு சொல்லிடுச்சு, அம்மா நம்மளுக்கு காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதேமாரி எங்கள் பெரிய மருமக வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து அது சொல்லுது, எனக்கு வந்து அம்மா கண்ணை முழிச்சு என்னை இப்படி பார்த்துது, சுற்றி ஒரு சொயட்டு இப்படி பார்த்துது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு அம்மாவோட அருளாசையில் பையன் 3வது பையன் பிறந்திருக்கான். அம்மாவோட அருளாசையில் இங்கே தான் வந்து மொட்டை போட்டான். எந்த கோயிலுக்கு எங்கே இருந்தால் கூட எங்களுக்கு குடிசாமி கோயிலில் பயமாக இருக்கும். அங்கே போய் எல்லோரும் ஏதாவது ஒரு தப்பாக செஞ்சுட்டு அதனால் ஏதாவது ஒரு தண்டிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாமே அம்மா பார்த்துக்குவோம் அப்படின்னு இங்கே வந்து நாங்கள் எல்லாமே எங்கள் பேர குழந்தைங்க 4 பேத்துக்கும் இங்கே தான் வந்து மொட்டை அடிப்போம், இங்கே தான் வந்து மொட்டை அடிச்சுக்குவோம். அதனால் அம்மா பார்த்துக்குவோம். அம்மாட்ட அடிக்கடி வாங்க, அம்மாட்ட செவ்வாடை கட்டிக்கிட்டு அம்மாட்ட நல்லா செவ்வாடை கட்டிட்டு வாங்க. மஞ்சள் ஆடெல்லாம் வந்து மாலை போட்டுக்குள்ளே மட்டும்தான் குருசை தீங்கும் போது மட்டும்தான் மஞ்சள் புடவை கட்டிக்கணும். மற்ற நேரத்தில் செவ்வாடை கட்டிக்கிட்டு அமாவாசை பௌர்ணமி கஞ்சி கல்யாணம் விஷா காலக்கெல்லாம் அடிக்கடி வாங்க. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கெலாம் அடிக்கடி வாங்க. அம்மா கண் கொண்ட தெய்வம், நடமாடு தெய்வம். அம்மா அப்பா இருக்கக்குள்ள அம்மாவை நல்லபடியாக நம்பி நல்லபடியாக இருங்க. எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக வைக்கும், குடும்பத்தையே பார்த்துக்கும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.